தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். மிதுனராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எப்படி இருக்க போறாங்க? அப்ப 2ஆம் இடத்தில் குரு பகவான் குடும்பஸ்தானத்துக்கு வராருன்னா உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் இப்ப கூடி வரும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றா தீர்வதை அவங்க பார்ப்பாங்க. கண்டிப்பாக நீண்ட காலமாக புத்திர பேருக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தவர்கள், ஹாஸ்பிட்டலுக்காக அலைஞ்சவங்க, கோயில் குளமாக சுற்றுறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் நிச்சயமாக புத்திரபாக்கிய சந்தான விருத்திகள் கிடைக்கின்ற வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு. எப்படி யாரை எந்த ஒரு ட்ராலைன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுல எப்போவுமே கவனமாக இருக்கணும். இந்த வருடமும் அதே மாதிரி தான். மிதுனராசிக்காரங்க பலரை இப்போ கேட்டிங்கன்னா, கடந்த ஓராண்டுக்குள்ளேயே எனக்கு முதுகுல வலி, உடம்புல வலி, எலும்புல வலி, என் குடும்பத்தில் என்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூ, இதெல்லாம் கண்டிப்பாக மிதுனராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கும். ஒரு மனிதனுக்கு உழைப்பு முக்கியம், லாபம் முக்கியம், குழந்தை முக்கியம், வேலை முக்கியம், இதை விட வேற என்ன வேணும் அப்படிங்கிற எல்லா செய்திகளையும் இந்த பராப வருடம் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வழங்கும். ஓவராக ஒருத்தரை நம்புறது, அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக அவங்கள தூக்கி போடுறது அப்படிங்கிறது இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நேச்சரை கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கணும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். முக்கியமாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் போதுமா இருக்கட்டும், தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதா இருக்கட்டும், நம்மளோட ராசிக்கு என்ன விஷயங்கள் நடக்கும், இந்த வாட்டியாவது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான எதிர்பார்ப்புகளோடு இருந்திருப்பாங்க. இவ்வளோ நேரம் பொது பலன்களாக பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். 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 3 பேர் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சௌக்கியமா இருக்குமா? உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. நேயர்களுக்கு வந்து இந்த பராபவ வருஷம் நல்ல மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த வருஷமா இருக்கணும்னு வாழ்த்துறோம். மிதுனராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எப்படி இருக்க போறாங்க? பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க. மிதுன ராசிமா பொதுவாகவே புன்னகை பூத்த முகம், ரொம்ப விவேகமானவர்கள், பிறருக்கு அறிவுரை சொல்வதில் வல்லவர்கள், வழிகாட்டுறதுல வல்லவர்கள். பட் அந்த வழிகாட்டுதல் அவங்களுக்கு உதவுதாங்கிறது வேற விஷயம். பிறருக்கு வழிகாட்டுறதுல கெட்டிக்காராங்க. இது ரொம்ப நல்ல வருஷம், பராபவ வருஷம். எப்படின்னா, குரு தனஸ்தானத்தில் உச்சமாகிறார். குரு பகவானுக்கு ஒரு பேர் தனகாரகன் அப்படின்னு பேர். அவர் வந்து அந்த தனஸ்தானத்தில் உச்சமாவது 2020 ஒரு நல்ல வாழ்க்கை இது வரைக்கும் மிதுனராசிக்கு இல்லை. வேலையில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, வெளி உலகத்தில் அவமானம் நிறைய சந்திச்சிட்டாங்க. மிகச்சிறந்த அறிவாளிகளாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் நிறைய, குடும்பத்தில் பிரச்சனைகள், அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலம் இது. அப்போ 2ஆம் இடத்தில் குரு பகவான் குடும்பஸ்தானத்துக்கு வராருன்னா உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் இப்போ கூடி வரும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றா தீர்வதை அவங்க பார்ப்பாங்க. பொருளாதார ரீதியாக என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சோ எல்லா சிக்கல்களும் தீரப்போகுது. ஒரு சபையில் போய் அவங்க உட்காடுறாங்கன்னா அந்த சபையில் அவங்களுக்கு இந்த மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், நாங்கள் அப்படி எல்லா பாராட்டுகளும் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த துறையில் எப்போவுமே அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். பலருக்கு இப்போ வேலை மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஏற்கனவே அந்த புதிய வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். மிதுனராசிக்காரங்க பலரை இப்போ கேட்டிங்கன்னா, கடந்த ஓராண்டுக்குள்ளேயே எனக்கு முதுகுல வலி, உடம்புல வலி, எலும்புல வலி, என் குடும்பத்தில் என்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூ, இதெல்லாம் கண்டிப்பாக மிதுனராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கும். இப்போ அதிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை. இந்த எலும்பு சம்மந்தமான பாதிப்பு இருந்தவர்கள், நரம்பு சம்மந்தமான பாதிப்பு இருந்தவர்கள், அதிலிருந்து விடுதலை. குடும்பத்தில் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு நிவர்த்தி. அப்போ நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது, நல்ல ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், குடும்பத்தில் கல்யாணம் கூடி வரக்கூடிய செய்தி, இதெல்லாம் மிதுன ராசிக்கு ரொம்ப அற்புதமாக பராபவ வருஷத்தில் கிடைக்க போதுமா. மிதுனம் அப்படின்னாலே திருமணம் அப்படின்னு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. திருமணம் விஷயங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் சுப செய்திகள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று திருமணம். குரு பகவான் மிதுனத்தில் இருந்து கொண்டு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு தொடர்பில் இருக்கக்கூடிய வருடம் தான் இந்த வருஷம் பிறப்பிலே இருக்குது. கண்டிப்பாக நீண்ட காலமாக புத்திர பேருக்காக ஏங்கி தவித்து கொண்டிருந்தவர்கள், ஹாஸ்பிட்டலுக்காக அலைஞ்சவங்க, கோயில் குளமாக சுற்றுறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் நிச்சயமாக புத்திரபாக்கிய சந்தான விருத்திகள் கிடைக்கின்ற வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு. அதுபோல் மிதுனத்தில் இப்போ இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஜூன் 1க்கு அப்புறம் கடகத்துக்கு வருகிறார். கடகத்திலிருந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் வாங்கிய கடன்களை கட்டுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும்.
ரொம்ப காலமாக வட்டி கட்டுறோம் சார், அசல் அடைக்கவே முடியல, அசலை கொடுத்துடலாம், வட்டியை கொடுத்து அசலை கொடுத்து வெளியில் வந்துடலாம். புதிய கடன்களை பெற்றுக்கொண்டு புதிய தொழில்கள் துவங்குகிற வாய்ப்புகள் கிடைக்கும். 6ஆம் இடம் என்பது அப்பாவுக்கு சம்மந்தம் இல்லை, படித்ததுக்கு சம்மந்தம் இல்லை, நானாக ஒரு பாதையில் போகிறேன்னு தொழில் பண்ண போகிறாங்க பாருங்கள். இப்படிப்பட்ட நபர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், உழைப்புக்கு தகுந்த உயர்வுகள், வெகுமையெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் கடகத்திற்கு வந்த பிறம் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பார். இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது செய்கின்ற பதவி, உத்தியோகம், தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அழுத்தங்கள் குறையும். எப்படியோ இந்த இடத்துல நம்ம நின்றலாம், இனிமேல் நமக்கு நல்ல காலம்தான் அப்படின்னு அவர்களே ஒத்துக்கொண்டு வேலை பார்க்குற அளவிற்கு அந்த இடத்துல ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்படி எல்லாத்தையும் பார்க்குற போது ஒரு மனிதனுக்கு உழைப்பு முக்கியம், லாபம் முக்கியம், குழந்தை முக்கியம், வேலை முக்கியம், இதை விட வேறு என்ன வேணும் அப்படிங்கிற எல்லா செய்திகளையும் இந்த பராப வருடம் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வழங்கும். ரிஷபம் மாதிரியே மிதுனத்துக்கும் தொடர்ந்து 2 பேரும் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ப்பா அவங்க அப்படின்னா என்ன சொல்லலாமா? மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக பெயர்ச்சிகளை விட்டுருங்க. பொதுவாக எப்படின்னா இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டை உடனே கொடுக்குறவங்க. ஸோ ஒருத்தங்க வந்து இவ்வளோ அன்பு காமிச்சாங்கன்னா அவங்க இவ்வளோ காமிப்பாங்க. ஸோ எப்படி யாரை எந்த ஒரு ட்ராலைன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுல எப்போவுமே கவனமாக இருக்கணும். இந்த வருடமும் அதே மாதிரி தான். ஸோ ஜென்ரலாக சீக்கிரம் ஏமாறுறதுக்கான ஒரு பர்சன் வந்து மிதுன ராசிக்காரர்கள் ஒரு டியூவல் நேச்சர் இருக்கிறவங்க. ஒன்று வச்சாங்கன்னா அதீத அன்பு, அதிகமாக அவங்கள நம்புறது, அவங்க ஏமாந்துட்டாங்கன்னா உடனே டமால்னு தூக்கி அவங்கள போட்டுறது. ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயம். ஸோ பேலன்ஸ்டாக இருக்கணும். நீ வந்து எது வரைக்கும் உங்களை ஒரு சிலருக்கு இடம் கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுக்கணும். ஓவராக ஒருத்தரை நம்புறது, அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக அவங்கள தூக்கி போடுறது அப்படிங்கிறது இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நேச்சரை கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கணும். அது வந்து நிறைய விஷயங்களுக்கு அவங்களுக்கு கெரியராக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜென்ரல் அட்வைஸ் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா நான் பெண்களுக்கு வந்து முதல்ல சொல்லுவேன், ஒரு ஃபேமிலியில் நமக்கு எல்லாருமே வேணும் தான், அதுக்காக ஒரேடியாக ஒருத்தரை வந்து தள்ள தூக்கி வச்சுக்கிறது, ஒரேடியாக ஒருத்தரை டமால்னு தூக்கி போடுறது அவங்க ஃபஸ்ட்டு அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது, குடும்பத்தில் வந்து இப்போ நிறையா சுப நிகழ்வு நிறையா விஷயங்கள் வரும்பொழுது ஹெல்த்தையும் அவங்க கண்டிப்பாக பார்த்துக்கணும். அண்ட் above 60 இருக்கிறவங்க, பசங்களாம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க, இவங்க தனியாக இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை வரும்பொழுது அப்புறம் பார்த்துக்கலான்ட்டுன்னு பெருசாக கொண்டு போய் விடாமல் ஆரம்ப காலத்துலேயே அவங்க ஆரோக்கியத்தை பார்த்தால் ஒரு சில விஷயங்களை நம்ம லைஃப்பில் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த விஷயங்களை அவங்க கவனமாக இருக்கணும். இந்த வருஷம் நிறையா ட்ராவல் இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணும்போது அவங்களுடைய ஆரோக்கியமும் நல்லா இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ கவனம் அப்படிங்கிறதுல வந்து இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு திங்கிங் இருக்கும்.